நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா எம்கசி என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் ஒன்றை எதிர்பாருங்கள் நாங்கள் ஒன்று வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சுக்கிட்டு ரொம்ப இழுபறியாக சவ்வாக இழுத்துக்கிட்டே போறாங்க. நேத்து வந்தது லிஸ்டுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. எஸ், அதுக்கு செகண்ட் லிஸ்ட்னு பேர் வைக்கிறதா இல்ல ஆல்ரெடி சிவி போனவங்களும் திரும்ப அட்டென்ட் பண்ணணும் இப்ப சொன்னதுனால இதுக்கு வந்து செகண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறதா அப்படின்றது ஒண்ணுமே புரியல. அதான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோல எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருக்க போறதில்ல, மாறாக உங்களது உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு பதிவாகத்தான் இருக்க போகுது. எஸ், என்னன்னா நேத்து வந்த லிஸ்ட் வந்து செகண்ட் லிஸ்ட், இன்னும் அடுத்து கூட தேர்ட் லிஸ்ட், ஃபோர்த் லிஸ்ட், எத்தனை லிஸ்ட் விட்டுட்டு போகட்டும், எல்லாருமே ஜாபுக்கு போகட்டும் அப்படிதான் நினைக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பேர் வந்தவங்க கூட பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு லிஸ்ட் வந்து சந்தோஷப்படதான் போறாங்க, காம்படிஷனுக்கு வரட்டும், அவங்களும் பிராக்டிகல் அட்டென்ட் பண்ணட்டும், எல்லாருமே பொதுவா நினைக்கிறதா, ஜகஜமா நினைக்கிறதா, நல்லபடியா எல்லாருமே செலக்ட் ஆகி போகட்டும் ஜாபுக்கு. அதை பத்தி குறை கூட சொல்லல. என்ன டிலே பண்றாங்க, ரொம்ப ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க, அதையும் கூட குறை சொல்லல. ஆனா ஒண்ணு வச்சாங்க பத்தீங்க பெரிய ஆப்பு. ஃபர்ஸ்ட் சிவி நடந்துச்சு பாத்தீங்களா, ஜோனல் வைஸ் மண்டல வாரியாக நடந்த சான்றிதழ் சரிபார்ப்பு. அதை அட்டென்ட் பண்ண முடியாதவங்க, குறிப்பா அதுல பாத்தீங்கன்னா குறுஞ்செய்தி கிடைக்க பெறாதவர்களாம். அதாவது எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகல அப்படின்னா நீங்க வந்து வரலாம், எங்க சென்னைக்கு இப்ப நடக்கிற அந்த செகண்ட் பேஸ் சிவிக்கு வந்து நீங்க வரலாம் சொன்னது, இது எவ்வளவு பெரிய ஒரு வரம்பை மீறக்கூடிய செயல் இல்லையா? இது கண்டிப்பா இந்த கோர்ஸ் ஸ்டாஃப் யாராவது பாக்குறீங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள் கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. என் மேல எதுவும் வழக்கு திறந்தா கூட பரவாயில்லை, ஏன்னா அந்த மாதிரிதான் மனநிலை இருக்கு. அதாவது அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே மீறின மாதிரி ஆகி போகுதுல. குறிப்பா சொல்றேன், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கான வீடியோ கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமா நீதிமன்றத்தை, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற கிளை, மாண்புமிகு நீதி அரசர்கள், குறிப்பாக பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால் இருந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, இவங்க எல்லாத்தையுமே எதிர்க்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்றது கிடையாது. மாறாக தேர்வர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான காணொலி பதிவு தான். கண்டிப்பா கோர்ஸ் ஸ்டாஃப் இந்த வீடியோ பார்க்கணும், ஷேர் பண்ணி வைங்க, உங்க உயர் அதிகாரிகள் ஷேர் பண்ணி வைங்க. அவங்களுமே முடிஞ்சவரை இதை நடத்துறாங்க பத்தின ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸ்டாஃப்ஸ், அவங்களுக்கு ஷேர் ஆகட்டும். இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸ்டாஃப்ஸ் மட்டும் எதிர்க்கக்கூடிய வீடியோவா தான் இருக்க போகுது. என்ன பண்றாங்க, இல்ல என்ன பண்றாங்கன்னு கேக்குறேன். அங்க எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விவரத்தை நான் சொல்ல வரல. ஆனால் எம்கசி அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே மீறலாமா? இது என்ன நியாயம்? அதாவது குறுஞ்செய்தி அல்லது மின்னஞ்சல், அதான் எஸ்எம்எஸ் அல்லது மெயில் மூலமா உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கவே மாட்டோம், ஒன்லி வெப்சைட்டை மட்டும் நோக்குங்கள் அப்படின்னு தெள்ள தெளிவாக, ஆமா தெள்ள தெளிவாக பான் சைஸ்லாம் அப்படியே பிளாக் லெட்டர்ஸ்ல போட்டு அதெல்லாம் கொடுத்து போட்டு எல்லாருமே வெப்சைட் தான் நோக்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி நோக்கிக்கிட்டு இருந்தார்கள். அப்படி இருக்கும் போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும் போது எவ்வளவு இது கொதிச்சு போயிருப்பாங்க. ஒரு குறுஞ்செய்தி கிடைக்காதனால நீங்க வாங்க அப்படி சொன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். இது வந்து தேர்வர்களை வந்து ஒரு முட்டாளாக்கக்கூடிய செயலை நினைக்க மாட்டாங்களா? அவங்க வந்து எதுவும் லஞ்சம் எதுவும் விளையாடுதா, இங்க பணம் இனம் விளையாடுதா? ஏன்னா எம்கசின்றது ஒரு நியாயமான ரெக்ரூட்மெண்ட் போர்டு. சோ இங்க தேர்வுகள் நியாயமா நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்ததுக்கு அப்ளை பண்ணி ஜாபுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலை அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. நைட்டு நடந்த ஒரு விஷயத்தை பார்த்து இதை வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் இதை பண்ணாங்களா? அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் அவங்களே மீறினாங்க? இது எப்படின்னா மண்டல வாரியா நடந்த அந்த சிவியை வந்து ஒரு கேவலப்படுத்தக்கூடிய செயலை அமைஞ்சு போச்சு. கேவலப்படுத்தியாச்சு அப்படிதான் சொல்லணும். அதுக்கான வேல்யூ அப்படின்றது போயிடுச்சு, சுத்தமா போயிடுச்சு. நேற்று எப்படி இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்களோ அப்பயே அதுக்கான வேல்யூ அப்படின்றது குறைஞ்சு போச்சு, சுத்தமா போச்சு. அதான் நிதர்சனமான உண்மை. அவங்க நினைக்கலாம் நாங்க தான் மெட்ராஸ்க்கு சென்னைக்கு தான் நான் டைரக்டா வர சொல்றோம், சோ சவுத் தமிழ்நாடு மிடில் தமிழ்நாடுல இருந்து எல்லாம் வருவாங்களா அப்படின்னு நினைக்கலாம். அது தேவை கிடையாது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஏன் சேஞ்ச் பண்ணி இப்படி வந்து அவங்க கொடுத்தாங்க, அதுதான் இப்ப கேள்வி. இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பிராக்டிகல் வந்தவங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஃபீவராவோ இல்ல ஜலதோஷமாவோ ஏதோ ஒரு இஷ்யூ கூட லைட்டா சின்னதா வந்திருக்கலாம், அதையும் மீறி தான் அவங்க சிவிக்கலாம் வந்திருக்கலாம் ஒரு சிலர். அவங்களுக்கும் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி இப்படி பெரிய எக்ஸாம்லாம் எழுதிட்டு சின்ன ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இந்த எக்ஸாம் வந்து வச்சுக்கிட்டதுனால இது எதுக்கு நம்ம சிவி எல்லாம் போய்க்கிருவானே அப்படின்னு சொல்லி லூஸ்ல விட்டுக்கிட்டு இன்னொரு நாள் கண்டக்ட் பண்ணா கூட போய்க்கலாம். அப்ப இல்லாட்டி அன்னைக்கு ஏதாவது சும்மா திருவிழா அந்த மாதிரி எல்லாம் போனவங்க கூட இருப்பாங்க, இந்த எக்ஸாம் கன்சிடரே பண்ணாம இருந்தவங்க கூட இருப்பாங்க. சோ அந்த நபர்களுக்கு போய் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா திரும்ப போட்டி போட உங்களோட சேர்ந்து போட்டி போடுறதுக்கு சென்னை வந்து சிவி அட்டன் பண்ணி பிராக்டிகல் வந்து ஒரு போட்டிக்கு வந்துட மாட்டாங்களா? அந்த ஒரு காம்படிஷன் அப்படின்றது வந்துடாதா? இதுக்கு வந்து எம்கசி இடம் கொடுக்கலாமா? ஏன்னா நீங்க செகண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட், ஃபோர்த் லிஸ்ட் அப்படிலாம் எத்தனையோ லிஸ்ட் வந்து விட்டா கூட பாத்தீங்கன்னா
போட்டி போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல உள்ள சிவிக்கு போனவங்க அதான் சிவி அட்டன் பண்ணவங்க ரெடியா இருக்காங்க. பட் இந்த மாதிரி அவருடைய உணர்வை பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு ஆப்சன்டிஸ் பர்சனை போய் திரும்ப அட்டென்ட் பண்ண வர்றது மிக மிக எங்கேயுமே நடக்காத ஒரு செயல். தமிழ்நாடுல நடந்த ரெக்ரூட்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது $1,000,000 ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரிசா, பீகார் இந்த மாதிரி நார்த் ஸ்டேட்ல கூட நடந்திருக்கலாம், ஜார்க்கண்ட்ல நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அங்க மாத்தலாம், பேசலாம், இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்பப்பைக்கு அங்க நடந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு இஷ்யூவா. தமிழ்நாட்டுல இந்த ரெக்ரூட்மெண்ட்ல ஏன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ணவங்க 10th குவாலிபிகேஷன், 8th குவாலிபிகேஷன், டிரைவர் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் தானே. பட் இங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஓஏ மசாஜ் எப்படி ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளதானே. அதுலயும் பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிஞ்சு இருப்பாங்க. சோ யாருக்கும் இது கூட்டா வந்து போராட்டம் பண்ண போறதில்ல, சோ இது கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்ற ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. எம்எஸ்சி போர்டு அந்த ஸ்டாப்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களதான் சொல்றேன், திரும்பியும் சொல்றேன், இது அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கான பதிவு கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த உயர் நீதிமன்றத்தை எதிர்ப்பதற்கான பதிவு கிடையாது. இந்த போர்டுல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் சோ இதை ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பதிவாகத்தான் இந்த பதிவு அப்படின்றது இருக்குது. ஏன் இவங்களை எல்லாம் குறை கூற முடியாது அப்படின்னு சொல்றேன்னா, குறிப்பா முன்னாள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள்லாம் எதுவும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இந்த வேகன்சியை பத்திலாம் கொஞ்சம் வெளியே பேசாம அவங்க கேஸ் இதை பத்தின ரிலேட்டடா விஷயங்கள்லாம் வெளியில கொண்டு வராம இருந்திருந்தா இந்த நோட்டிபிகேஷன் கூட பாத்தீங்கன்னா 2024 வந்திருக்காது. அதனால முன்னாள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் கண்டிப்பா நன்றி தான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கணும். அதனால பாத்தீங்கன்னா அவங்கள நம்ம எதுவுமே நம்ம இது பண்ண போறதில்ல. அவங்க கண்டிப்பா இந்த ரெக்ரூட்மெண்டே இந்த நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்திருக்காது. சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது சோ ரெக்ரூட்மெண்ட் போர்டு அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் இதுதான் முழுக்க முழுக்க அவங்க தான் இதை வந்து கரெக்டா ஒரு நன்னடத்தையா அது நடக்குது அப்படின்றது அவங்க தான் பார்க்கணும். அதே சமயம் குறிப்பா மாண்புமிகு இந்த பதிவாளர் சொல்லுவாங்க ரெஜிஸ்டர், அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் இந்த விஷயம் நடக்குதா என்னன்னு தெரியல. நானுமே நேற்று வந்து அந்த சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் இருக்கு பாத்தீங்கன்னா கீழே வந்து அவங்க இந்த மாதிரி சிக்னேச்சர் எல்லாம் என்ட்ரி பண்ணிருக்காங்களா, நேம் என்ன அப்படிலாம் பார்த்தேன். பட் ரெஜிஸ்டர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. பட் அவங்க யாரு இன்னாருன்னு சொல்லி எதுவும் மென்ஷன் ஆகல. ஒருவேளை இந்த போர்டுல உள்ள ஸ்டாஃப்ஸா சேர்ந்து இந்த மாதிரி நம்மள யாரு கேட்க போறாங்க, இந்த மாதிரி பண்ணா நமக்கு என்ன, இந்த ப்ராசஸ் முடிச்சு கொடுக்குற வர நம்மளை பத்தி கேள்விகள் வந்து அவங்களோட ஹையர் அபிஷியல்ஸ் இந்த ரெஜிஸ்டர் அண்ட் ஹானரபிள் ஜட்ஜஸ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் எப்படியா முடிச்சு கொடுத்தா என்ன அப்படின்ற போக்குல இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து நேத்து நடந்த ஒரு விஷயத்தை அப்படி பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்றது என்னன்னு தெரியல. பிகாஸ் நேத்து நடந்த ஒரு விஷயத்தினால பாத்தீங்கன்னா அதான் ஆப்சன்டிஸ் பர்சன்ஸ் வந்து சென்னை கூப்பிட்டாங்க பாத்தீங்கன்னா அகைன் வந்து செகண்ட் பேஸ வாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தினால எதுவும் பணம் எதுவும் புலங்குதா, அதான் லஞ்சம் கையூட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடக்குதோ அப்படின்ற சந்தேகத்தை வலுவூட்டக்கூடிய விஷயமாக இது அமைந்து விட்டது. சந்தேகப்படுறாங்க. அப்படிதான் சோசியல் மீடியால வந்து தேர்வர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி எம்எஸ்சி ஆயிடக்கூடாது. எம்எஸ்சி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நேர்மை, ஞானயம், அந்த மாதிரி ஒரு நேர்மைக்கு புகழ்பெற்ற ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டா இருந்ததுக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுதான் இந்த வீடியோ பதிவு என்பது. இந்த விஷயத்தை நான் வேடிக்கை பார்க்கிற எனக்கே ஒரு மன குமுறல் மாதிரி இப்படி குமுறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த தேர்வர்களுடைய மனநிலை, அந்த மனநிலையை கேள்விப்பட்டுதான் நான் வந்து இப்படி பேசுறேன். அவருடைய மனநிலை என்பது மன அழுத்தத்திற்கு உட்பட்டு எவ்வளவு பெரிய மன உளைச்சல்ல இருப்பாங்க அப்படின்றத கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற நீங்க புரிஞ்சிருக்கணும்.